ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய திருச்சபையினுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தெய்வ சமூகத்துக்குள்ளாக அநேக சத்துருக்கள் மத்தியிலும், போராட்டங்களுக்கு மத்தியிலும், பாடுகளுக்கு மத்தியிலும் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக ஜெபத்தில் தாங்குங்கள். அநேக தேவைகளுக்கு மத்தியிலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே கூட எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 17வது வசனம், 17வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரே என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறார் என்று சொல்லி வாழ்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, மெய்யாகவே தெய்வத்திற்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசங்களை என் அன்பு தெய்வ பிள்ளையை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீ மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தால், அது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், எவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே மனுஷர்கள் தான். அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் நடுவழியில் நிற்க வேண்டும். ஆனால் அதுவே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் நம்மை பாக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்பிக்கை வைத்து மட்டும் இல்லை, அவரையே சார்ந்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என் அன்பு தெய்வ பிள்ளையே நாம் இருப்போமானால் நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இனி யார் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோம்? ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில் தத்தளித்து கொண்டு அவ்வளோ இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். பயப்படாதே, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அவர் மேலே நீ நம்பிக்கையாக இரு. ஆண்டவர் மேலே நீ நம்பிக்கையாக இருந்தால் என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷர்களும் மாயை என்று சொல்லப்படுகிறது. அப்போ மாயையான காரியத்தில் நாம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு ஆண்டவர் மேலே மாத்திரம் நம்பிக்கை வைத்தால் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த பாக்கியத்தோடு கூட வாழ இயேசப்பா மேலே நம்பிக்கையாக இருப்போம். நம் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தீர்கள் அல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மனுஷர்களுக்கும் உமக்கும் உள்ள வித்தியாசம், நம்பிக்கை யார் மேல் வைத்தால் நாங்கள் பாக்கியம் பெறுவோம் என்று சொல்லி எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மேலே நம்பிக்கையாக வாழ கர்த்தர் கிருபை செய்து தடைகளை அவற்றை உடைப்பீராக. அற்புதத்தை கர்த்தர் செய்யும். ஆசீர்வதிங்க அப்பா. அந்த நாளில் பிறந்தால் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் யாவரும் உண்மையே நம்பி ஆண்டவரை ஜீவிக்க, ஆண்டவரே உடைய நாமத்தினாலே ஜெயம் பெற, பாக்கியம் பெற கர்த்தர் கிருபை செய்யும். வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் செபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.